வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்து அரைச்சி ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். இந்த கிரேவி எப்படி செய்கிறங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 1/2 கைப்பிடி புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி நாம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 2, கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கின உடனே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்து இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்காக லோ ஃப்ளேமில் 8லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ஓரளவு வெந்து அதில் உள்ள தண்ணியெலாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூட கரம் மசாலா 1 டீஸ்பூன், 150 ml தேங்காய் பால், இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ இது வேகிறதுக்கு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நாம் இறக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.